சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏ கையில உன் பிடிவாத குணத்தை எல்லா இடத்துலயும் காட்டிக்கிட்டு இருக்காத. காமாட்சி முன்ன இருந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது. அது உனக்கு நல்லது இல்லம்மா. காமாட்சி தப்பா எடுத்துக்காத. நீ கொஞ்சம் தள்ளி போமா. முடியாது, அவங்க இங்கதான் இருப்பாங்க. என் அப்பா இல்லங்கிறதுனால எங்க அம்மாவை எல்லாரும் அவமானப்படுத்துறீங்களா? இத பாருங்க, இந்த மூட நம்பிக்கையில எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. என் அம்மா கையால எடுத்து கொடுத்தா நான் நல்லா இருப்பேன். என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிற மத்தவங்க மத்தியில என்ன பெத்த என் அம்மா என் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு முழு மனசோட நினைக்கிறாங்க. அவங்களும் சேர்ந்து கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? மா, நீ தயவு செஞ்சு அழாத. நீ சேர்ந்து எடுத்து கொடு, வா. ஐயோ, என்ன இவ புரட்சி பேசிட்டு இருக்கா? அவ என்ன வேணாலும் பேசட்டும்க்கா. இப்ப உள்ள புந்து நான் பேசுறேன் பாருங்க பேச்சு. நிறுத்துமா. என்னமா பேசிட்டு இருக்க? கொஞ்சமாவது அறிவோட பேசுமா. ஏதோ சின்ன பொண்ணு பேசுறேன்னு அமைதியா இருந்தா அபசகுணமா பண்ணிட்டு இருக்க. நான் என்னங்க அபசகுணமா பண்ண? நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன பத்த தாய் கையால எடுத்து கொடுக்க சொல்றேன். இதுல என்னங்க இருக்கு? என்ன இருக்கா? நீ உன் அம்மாக்காக பண்றன்னு எதையாவது பண்ணிட்டு போயிடுவ. அது எங்க வீட்டு புள்ள எழிலுக்கு தானே ஆபத்து. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ வேற ஒருத்தரை கட்டிக்கிட்டு போயிடுவ. என்ன? எங்க புள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கஷ்டம் எங்களுக்கு தானே. அப்படி போடு அருவாள. கலகம் பண்றதுல டிகிரி முடிச்சிருப்பா போலயே. இப்ப அபசகுணமா பேசுறது யாரு? நீங்க தானே. என்ன நான் அபசகுணமா பேசிட்டேன்? ஏதோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மாதிரி நீ எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்குவியா? அப்ப பெரியவங்க நாங்க எதுக்கு இருக்கோம்? ஐயோ சித்தி, இப்ப எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? அவ அம்மா மேல இருக்கிற பாசத்துல பேசுறா. இங்க பாருங்க, எனக்கு மூட நம்பிக்கை மேல நம்பிக்கை கிடையாது. உனக்கு இல்லாம இருக்கலாம்ப்பா, ஆனா எங்களுக்கு பயமா இருக்குல்ல. சிவசங்கரி அக்காக்கு நீ ஒத்த புள்ள. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா அவங்க என்ன பண்ணுவாங்க? கடவுளே, இந்த பிரச்சனை விஸ்வரூபமாகி இந்த கல்யாணமே நின்னும். என் அம்மாவை காயப்படுத்தினதுக்காக மருந்தா நான் இதை பாக்குறேன். கட்டிக்கிட்டு வாழ போற நானும் ஏழுமே இதை கெட்ட சகுனமா நினைக்கல. வேடிக்கை பாக்குற உங்களுக்கு என்ன? கையில என்ன பேசுற நீ? நாங்க என்ன வேடிக்கை பார்க்கவா வந்திருக்கோம்? இல்ல இங்க என்ன வித்த காட்டிக்கிட்டு இருக்காங்களா வேடிக்கை பாக்குறதுக்கு? பொண்ணு உருக்கி தாலி செய்யறதுங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியமான சடங்கு தெரியுமா உனக்கு? அதுல அவ்வளவு நம்பிக்கையும் அர்த்தமும் இருக்கு. எல்லா இடத்துலயும் ஈகோவை காட்டிக்கிட்டு இருக்காத. கரெக்டா சொல்றீங்க நீங்க. கயல், உங்க அம்மாவை ஓரமா நிக்க சொல்லு. இல்ல இந்த ஃபங்க்ஷனை நடத்த விட மாட்டோம். என்ன? ஐயோ, என்ன நீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நான் வேணா போயிடுறேன். அம்மா நில்லு. அத்தை, ஃபங்க்ஷனை நடத்த விட மாட்டேன்னு சொல்றீங்களே, இது அபசகுணம் இல்லையா? நீங்க இங்க பாருங்க. அத்தை பாருங்க எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு. அவங்களே பாவம், அவங்க பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு இவ்வளவு நாளா காத்து கிடந்தாங்க. அவங்கள போய் இங்க இருக்க கூடாது போங்கன்னு சொன்னா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இவன் ஒருத்தன் பழம் மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருப்பான். பாவம், கையில ஏதோ ஆதங்கத்துல பேசுறா. என்னங்க இது? அவங்க அம்மாவே இதை எடுத்து கொடுக்கட்டுமே, இதுல என்ன இருக்கு? சார், அவ ஆதங்கத்துல பண்ற விஷயத்தினால எங்க பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீங்க பதில் சொல்வீங்களா? என்ன? ஏங்கா, என்ன மாதிரி குடும்பத்துல பொண்ணு எடுக்க பாத்திருக்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்ம இவ்ளோ சொல்றோம், சொல் பேச்ச கேட்காம மல்லுக்கு நிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை மதிக்கவே மாட்டா போலயே. உன்னை வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவா. சித்தி போதும்.
நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. கோவப்படாத எழிலு, நான் நடக்க போறதுதான் சொல்றேன். கையன் எதுக்குமா பிரச்சனை? அவங்க சொன்ன மாதிரியே பண்ணி அண்ணி அதுக்காக அவங்க அம்மாவை என்ன வேணாலும் சொல்லுவாங்க, நான் கேட்டுட்டு சும்மா இருக்கணுமா? வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? நான் இந்த மீன் மார்க்கெட் சண்டையை பார்க்கிறதுக்கு தான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேனா? அண்ணா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. கையல் எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? எதுக்காக தான் நான் இங்க வர மாட்டேன்னு சொன்னேன். அம்மா நான் இல்லாம இந்த நல்லது நடந்தாதான் என்னவா? நான் இருக்கிறது தான் உனக்கு பிரச்சனைனா நான் உயிரோடவே இல்லன்னு நினைச்சுக்கோ. தயவு செஞ்சு இந்த ஃபங்க்ஷனை நடக்க விடு. அம்மா